மாநாடு பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வருகின்ற 43வது மே இந்த மாநில மாநாட்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வணிகர்கள் விழிப்புணர்ச்சி ஏற்றக்கூடிய வகையில் இன்று இரும்புலியூர் கணபதி கிழக்கு நகர் பகுதி சங்கத்தினுடைய சார்பாக தொடக்க விழாவோடு பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக 43வது மாநில மாநாட்டில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் இந்த மாவட்டத்தின் சார்பாக பங்கேற்க வேண்டும் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநாடு என்பது வணிகர் விழிப்புணர்ச்சி எழுச்சி மாநாடாக நடத்த இருக்கிறோம். விழிப்புணர்ச்சி என்று சொன்னால் இன்று ஆன்லைன் வர்த்தகம் வணிகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள் வணிகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்பை வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்ச வணிகர்கள் இருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருந்த அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பிரகடன தீர்மானங்கள் 11 தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக சில்லறை வணிகத்தை பாதுகாப்பதற்கு, ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்கு, கார்ப்பரேட் கம்பெனிகள் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு பிறகு சட்டம் நிறைவேற்றி கட்டாயம் எங்களை பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம் நடத்தக்கூடிய வகையில் வியாபாரிகள் களமிறங்குவார்கள் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணிகருடைய 1 கோடி வாக்கு உள்ளடக்கிய அமைப்பு எங்களுடைய அமைப்பு. இன்று எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எங்களோடு கோரிக்கை மனுவை கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக தருகின்ற கட்சிக்கு ஒற்ற சொல்லில் அந்த வாக்கு வங்கியை நகர்த்துவதற்கு பேரமைப்பு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்ட பிறகு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்களுடைய அறிவிப்பு வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான எந்தெந்த கட்சிகள்லாம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க? இன்று திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்காங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசியிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு பேசியிருக்காங்க, இவர் நம்ம தமிழக வெற்றி கழகம் பேசியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்காங்க. எல்லா சர்வ கட்சி தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகள், வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனுவோடு பட்டியலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தி தருகின்ற அரசியல் கட்சியை நோக்கி எங்களுடைய வாக்கு வங்கி நகரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாங்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை. தேர்தல் போட்டியிடுகின்றவர்கள் வெற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கிட்ட இருக்கு. தொடர்ந்து பல வருடமா இந்த ஆன்லைன் கோரிக்கையை நீங்க முன் வச்சுட்டு வரீங்க. இப்போ போராட்டத்தை அறிவிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? கட்டாயம் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும். காரணம் என்று சொன்னால் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவைப்படுமையானால் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக வணிகம் செய்து கொள்ளுங்கள் என்று நாடு தழுவிய அளவில் நாங்கள் ஏற்கனவே நகை வியாபாரிகள் 21 நாள் கடைகளை அடைத்து வெற்றி பெற்றார்கள். அதே நிலை நாங்கள் எடுப்பதற்கு வெகு தூரம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் இப்போ உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, புதுசா துவங்கின கட்சி, பழைய கட்சிகள்கிட்ட நீங்க பல அரசியலை சந்திச்சிருப்பீங்க, பல கருத்துக்களை பேசியிருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தை எந்த மாதிரி நீங்க அணுகலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரையிலே எல்லா கட்சி போன்று அவர்களை நாங்கள் கோரிக்கை மனு தர இருக்கிறோம். அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, எங்களை எப்படி பாவித்திருக்கிறார்கள், பாவிக்கப் போகின்றார்கள், அவருடைய கட்சி தலைமை எப்படி எங்களை அணைத்துக் கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கட்சி என்பது என்று நாங்கள் நினைத்தவுடன் முதலமைச்சர் சந்திக்க வேண்டும், நினைத்தவுடன் அமைச்சரை சந்திக்க வேண்டும். அந்த சூழல் இப்பொழுது இருக்கிற அரசு எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மீறி கொண்டு வரக்கூடிய யார் யார் என்பதை அடையாளம் கண்டு நாங்கள் வாக்களிப்போம். சின்ன கடையிலிருந்து கட்சி பிரச்சனை, அதனுடைய கட்சி தலைவராக இருக்கின்ற தளபதி முடிவெடுப்பார்கள். அதில் எங்களுடைய முடிவு அல்ல. சரி, சின்ன கடையிலிருந்து பெரிய கடை வரைக்கும் நிறைய தாக்குதல்கள் நடத்தப்படுது சார். வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுது. இது எந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தாக்குதல் நடத்தப்பட்ட கடையில் உடனடி நடவடிக்கை. இன்று கூட நீலாங்கரில் ஒரு கடையில் பிரச்சனை. இப்போ நான் மேடையில் இருக்கும்போது தகவல் வந்தது. அவர்கள் மீதும் எங்களுடைய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறையும் எதிர்த்து போராடுவதற்கு தமிழ்நாடு வணிகோடு பேரமைப்பு தயங்காது. கடைகளுடைய ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்கு, பெரும் சுமையா இருக்குன்ட்டு நிறைய வணிகர்கள் இல்லை, ஜிஎஸ்டி வரியை விட அந்த கணக்குகளை பராமரிப்பதுதான் சிரமம் இருக்கு. ஆக ஜிஎஸ்டி கணக்கை பராமரிக்கின்ற எளிய முறையை கையாள வேண்டும் என்பதை மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி அம்மா நிர்மலா சீதாராமனை வலியுறுத்தி இருக்கிறோம்.
அதை தொடர்ந்து விரைவாக செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த பார்லிமெண்ட் கூட்டம் முடிந்த பிறகு எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாங்களும் டெல்லிக்கு சென்று முறையிட இருக்கிறோம். அது கட்டாயம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம். கரூர்ல எம்எல்ஏ நடத்துற மருத்துவமனையில் வந்து நிருபரை தாக்கியிருக்காங்க. நேற்று சொல்லிட்டோம் அந்த செய்திக்கு. எம்எல்ஏ அடிக்கிற வீடியோலாம் வெளியாயிருக்கு. இன்னொரு யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஊடக நண்பர்களை தாக்குகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஊடக நண்பர்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆதரவாக இருக்கும் என்பதிலே அச்சமில்லாமல் பணியாற்றுங்கள், உண்மையை சொல்லுங்கள் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுக எம்எல்ஏ அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும், அது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், ஏன் அமைச்சராக இருந்தாலும் கூட அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து அல்ல.